மாணவர் இயேசு கிறிஸ்து நன்றியை தெரிவிச்சு இன்னைக்கு ஒரு பாடத்துக்குள்ள நம்ம போலாம். கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம தேர்ந்திருக்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தை ரொம்ப பேர் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வசனம் என்ற விஷயம் நம்ம பார்க்குறோங்க. ஸோ இங்க பார்க்கும்போது இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் பேசியிருக்காங்க. ரொம்ப சகோதரர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றி கேட்டிருக்கிறோம். ஸோ பார்க்கும்போது பைபிள்ல தேவன் அநேக சிருஷ்டிகளை வச்சு தேவன் நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமா அங்க ஹைலைட் ஆகிக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எது பத்தி பேச போறோங்க நம்ம இல்லைங்களா? எறும்பை பத்தி. ம். ஸோ எறும்பை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுங்க? அஹ், எவ்வளோ அந்த ரொம்ப ஸ்மால் கிரீச்சர் இல்லைங்களா? அந்த எறும்பை பார்க்கறதுக்கு கூட நமக்கு டைம் இல்ல இல்லைங்களா? ஸோ எவ்வளோ ஒரு பிஸியா நம்ம லைஃப் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விஷயத்த பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்ல ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி வருதுங்க? சோம்பேறியேன்னு தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்லக்கர்ட்ன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கிலீஷ்ல இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது அங்க ஸ்லக்கர்ட் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஸோ சோம்பேறியே அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ரொம்ப சோம்பேறியா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்களா? அவங்களுக்கு தான் இந்த மெயினா இந்த பாடத்தை அட்ரஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ ரொம்ப பேர் நம்ம மூஞ்சில அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் வருது இல்லைங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோம்பேறிய நம்ம யாருன்னா சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் பண்றாரு. நீ யார பார்த்து பாடத்த கத்துக்கணும் அப்படின்றாருன்னா, ஒரு சின்ன ஒரு எறும்ப பார்த்து நீ பாடத்த கத்துக்கோன்ட்டு, சாலமன் என்ன பண்றாருன்னா, கிங் சாலமன் இங்க எழுதுறதாக நம்ம பார்க்கிறோம். இல்லீங்களா? ஸோ இந்த வசனம் ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம் பாருங்க. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராவெர்ப்ஸ் 6:6-8 வாசிங்க சிஸ்டர். சோம்பேறியே, ஆ. நீ எறும்பினிடத்தில் போய் ம். அதன் வழிகளைப் பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பார்த்தீங்களா? இப்போ சோம்பேறிய அந்த எறும்பின் இடத்துல போயிட்டு இல்லீங்களா? நீ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது இடத்துல போயிட்டு அதோட வழியை என்ன பண்ணுங்களாம்? கத்துக்கணும் அப்படின்ட்டு. இல்லீங்களா? ஸோ அது வழிய கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் அத பத்தி என்ன பண்ணணும் நம்ப? அத பத்தி புரிஞ்சுக்கணும், அத பத்தி தெரியணும் இல்லீங்களா? அப்பதான் அது ஒரு வழி பத்தி தெரியும். இப்ப நம்ப அது வழிய கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் அத பத்தி என்ன பண்ணணும் நம்போ? நம்போ தெரியணுன்ற விஷயத்த பார்க்கணும். இல்லீங்களா? ஸோ அதோட ஞானத்தை என்ன பண்ணுங்களாம்? அது எவ்வளவு ஞானமாக்குது, அந்த ஞானத்த நீ கத்துக்கணும். இல்லீங்களா? விச் ஹஸ் நோ சீஃப் ஓவர்சீர் என்ன அர்த்தம்னா, அத நடத்துறதுக்கு அதுக்குன்னு ஒரு மேனேஜர் ஆகட்டும், இல்ல யாரும் என்ன பண்ணலங்க. ஒரு தலைவன் மாதி இல்லீங்களாம். இல்லீங்களா? அது குடுத்த வேலைய, அது என்ன வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய என்ன பண்ணிருந்தான் அது? அது சரின்னு போயிது. யாரும் ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டீம் இருக்கிறாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஹெச்ஓடி இருக்குவாங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மென்ட். அவங்க வேலை செய்றாங்களா இல்லையான்ட்டு என்ன பண்ணணும் இவரு? பார்த்து வாட்ச் பண்ணணும், நடத்தணும், எல்லாம் பண்ணணும். இல்லீங்களா? ஸோ ஆனா எறும்பு இங்க என்ன சொல்றான்னா சாலமன் எறும்ப பார்த்து, அதுக்கு அவ தள்ளு அவன அந்த எறும்ப நடத்துறதுக்கு ஒரு ஹெச்ஓடின்ட்டுலாம் என்ன இல்ல, யாரும் இல்லீங்களாம். இல்லீங்களா? அது குடுத்த வேலைய என்ன பண்ணுங்களாம் அது? அது செய்யணும் அப்படின்னு சொல்றான். இல்லீங்களா? ஸோ பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல, எறும்பு யூசுவலா பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துல தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, தன்னோட வேலைய என்ன பண்ணும் அது? செய்யும். ஆ ஸோ பனிக்காலம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது அது? அது செய்ய முடியாதுன்ற விஷயத்த என்ன பண்றோம்னா, நம்ம பார்க்குறோம். ஸோ இத பத்தி தான் சாலமன் என்ன பண்றாருன்னா, யூஸ் யூஸ் திங்க் பண்றாரு. இந்த எறும்ப பார்த்துட்டு சாலமன் என்ன பண்றாரு? நம்மோட அட்டென்ஷன இந்த எறும்புக்கு எடுத்துன்னு குடுக்குறாரு. ஸோ எறும்புல முக்கியமா எந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இல்லீங்களா? அதோட வொர்க் எத்திக். இல்லீங்களா? அதோட வொர்க் எத்திக். அது பண்ற வேலையோட எத்திக் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அங்க ஃபோக்கஸ் பண்றாரு. எறும்பு பார்க்கவும் சும்மா எறும்பு பார்த்து விடுறது இல்ல. அந்த எறும்புல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வொர்க் எத்திக். இல்லீங்களா? அத பார்த்து என்ன பண்ணாருன்னா, அவரு சொல்றாரு, யாரெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ, இல்லீங்களா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதோட வேலையோட விஷயத்த பார்த்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க பாடத்த கத்துக்கோங்கோ. அதுலருந்து கத்துக்கோங்கன்ட்டு என்ன பண்றாருன்னா, எறும்புக்கு சொல்றாரு. இல்லீங்களா? ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கிரீச்சர் அது. எவ்வளோ புரொடக்டிவா ஒரு வேலை பண்ணும் தெரியுங்களா அது? ஸோ அந்த விஷயத்த தான் வச்சு நம்மளுக்கு இன்னைக்கு சாலமன் என்ன பண்றாருன்னா, இத பத்தி யோசித்து நம்மளுக்கு சொல்றதாக நம்ம பார்க்குறோங்க. இல்லீங்களா? ஸோ சாலமன் என்ன சஜெஸ்ட் பண்ணாரு பார்க்கும்போது, அதுல இருக்கிற ஒரு ஞானத்த தான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு உதாரணம் யூஸ் பண்ணிட்டு, நம்மோட ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லீங்களா? நம்ம ஆவிக்குரிய வேலைங்கள நம்ம எப்படி பண்ண முடியும்? எப்படி அத அப்ளை பண்ணலான்ட்டு என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு விஷயத்த தான் என்ன பண்ணலாம் இன்னைக்கு? நம்போ பார்க்கலாம் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள். ஸோ அதேபோல இந்த எறும்பு பத்தி அதே சாலமன் ஞான ஞா அதே ஞா ஞானி நீதிமொழிகள்ல இன்னொரு இடத்துல கூட ஒரு விஷயத்த என்ன எழுதுறாரு? பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவை அவையாவன ம், அற்பமான ஜந்துவாய் இருந்தும், ம். கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். ஆ சோ பாருங்க இங்கிலீஷ் வெர்ஷன்ல எப்படி இருக்குது பாருங்க இங்க. இந்த NSB வெர்ஷன் இங்க காமிச்சிக்கிற வெர்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா,
the ants are a people not strong. ஸோ ஏன் அப்படி ஆன்சர் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம மாதிரி ஒரு சோஷியல் பீயிங் தாங்களாம். அது அப்படி என்ன பண்ணோம், நம்ம கூட கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணோம், இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று பேச கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருக்கும். அதுதான் சோஷியல் பீயிங்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல, இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம போல ஒரு மனுஷனை போல ஸ்ட்ராங்காக இல்லாம இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிரீச்சர் அது கூட மனுஷனை போல என்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் அது பண்ணோம், இல்லைங்க? அது நம்ம மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல, பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்களா, அது அந்த ஒரு டைம்ல அது என்ன பண்ணணும், தன் ஆகாரத்தை அது சேர்த்துக்கும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாங்க அங்க சொல்றதாக நம்ம கீழே கூட பாத்தீங்கன்னா NASB வெர்ஷன்ல கூட the hands are not a strong people but they prepare their food in a summer அப்படின்ட்டாங்க வருதாக நம்ம பாக்குறோங்க, இல்லைங்களா? சோ இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எறும்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த எறும்பை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். எறும்பை பத்தி படிச்சுட்டு அதுல என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கலாம். அது எப்படி இப்போ சாலமன் சொன்ன மாதிரி அந்த எறும்பை நோக்கி பார்த்துட்டு அதுல இருக்கிற ஞானத்தை என்ன பண்ணுங்களா நீங்க கத்துக்குன்னு அது நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தேவன் வந்து பைபிள்ல வந்து இது எறும்பை பத்தி கொடுக்குறாருன்னா சும்மா இந்த ஒரு வசனத்தை என்ன பண்ணிடலாங்க தேவன் அங்க ரெக்கார்ட் பண்ணிடலாங்க, இல்லைங்களா? சொல்லி பார்க்கும்போது 100% என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க நம்மளுக்கு காமிக்கிறாரு, இல்லைங்களா? பார்க்கும்போது எறும்பு வந்து ரொம்ப ஆக்டிவ்ங்க, இல்லைங்களா? பாருங்க அது என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கினே இருக்கோங்க, இல்லைங்களா? இதெல்லாம் கொடுத்த வேலை என்ன பண்ணிக்கிறோம் அது செஞ்சுக்கினே. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஒரு ஆக்டிவா வேலை செஞ்சுக்கினே இருக்கும். அதோட ஒர்க் எத்திக்கை வந்து பார்த்து நம்ம என்ன பண்ணலாங்க பாடத்தை கத்துக்கணுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்போ இது பத்தி அது என்ன அதுல இருந்து என்ன ஒரு பாடத்தை கத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு எறும்பு பத்தி நமக்கு தெரியணும், இல்லைங்களா? ஸோ எறும்பு பத்தி தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எறும்பு எவ்வளவு விதமான எறும்புங்க இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் பிரகாரம் எவ்வளவு ஒரு விதமான எறும்புங்க பார்த்துருக்குவீங்க? கவுண்ட்ல எவ்வளவு பார்த்துருக்குவீங்க? எவ்வளோ? ஒரு 4-5 இல்லைங்களா? ஆக்சுவலா வந்து சயின்டிஃபிக்கா என்ன ரிசர்ச் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எறும்புல மோர் தென் 12,500 ஸ்பீஷிஸ் இருக்குதுங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆண்டிலேயே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷ். அதுக்கு பேர் கூட ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிங்க சில பேருங்க அந்த ஆண்டுகள் கொடுக்குற பேருங்க. ஸோ அந்த மாதிரி 12,500 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்குது ஆண்டிலேயே, எறும்புக்குள்ளேயே, இல்லைங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எறும்பு இங்க இருக்கும்னா இன்னொரு நாட்டுல வந்து அதே மாதிரி எறும்பு இருக்காதுங்களா. சோ தேவன் எப்படி உண்டாக்கிக்கான்னு பார்க்கும்போது ஒரு என்வாயர்மெண்ட் தகுந்தபடி ஒரு விதமான எறும்புங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரின்ல வந்து என்ன ஸ்னோ இருக்கும், அந்த வெதர் வேற மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற நம்மளுக்கு வெதர் வேற மாதிரி இருக்கும். ஊட்டியில வெதர். ஸோ பார்க்க போனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்குதுங்களா. நம்ம கண்ணுக்கு என்ன பண்ண நம்ம சில எறும்பு தான் பார்த்துருக்கோம், ஆனா டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸுங்க. எறும்புலயே தேவன் பல விதமான ஒரு ஸ்பீஷிஸை தேவன் உண்டாக்கிக்கிறார் என்ற விஷயத்த கூட என்ன பண்றாங்க நம்ம பாக்குறோங்க. ஸோ அங்க அந்த எறும்புங்க வந்து ஒரு இடத்துல இருக்கும் போது ஆனா அந்த இன்னொரு என்வாரன்மெண்ட்ல என்ன பண்ண முடியாது, அது இருக்க முடியாதுங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு என்வாரன்மெண்ட்டை தான் அந்த எறும்பு இருக்கும்ன்ற விஷயத்த கூட என்ன பண்றாங்க அங்க பாக்குறோங்க. ஸோ இந்த எறும்பு வந்து எங்க தங்கம் எங்க வாசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல காலனிஸ் அண்ட் காலனிஸ் என்ன பண்ணுவாங்க அதுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ ஆண்ட் காலனிஸ் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு விதத்துல வரலாம், இல்லைங்களா? ஆண்ட் காலனிஸ் பார்க்கும்போது யூஸ்வலா வந்து இந்த மழை வந்துட்டு போய் நீங்க பாக்குவீங்க அது என்ன பண்ண மண்ணை அது கூட்டு பார்த்துருக்கிறீங்களா? அது ஒரு சின்ன ஒரு சாண்டா ஒரு பீஸா எடுத்து வந்து வெளியே வைக்கும், அப்படியே காணும். பார்த்துருக்கிறீங்களா? இல்லைங்களா? ஸோ அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க அது உடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து ரொம்ப பேஷன்ஸா எடுத்து வந்து என்ன பண்ணுங்க அப்படியே அது உள்ள காலனி கிரியேட் பண்ணுங்க. உள்ள அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணும் அது காலனி கிரியேட் பண்ணும், இல்லைங்களா? ஸோ யூஸ்வலா பார்க்கும்போது நான் ஸ்கூல் டைம்ல கூட இந்த ஒரு இங்கிலீஷ் மூவி ஒன்று நாங்க இந்த கார்ட்டூன் டைப் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு அனிமேட்டட் மூவி எடுத்துக்கிறாங்க, ஹேண்ட்ஸ்னு அப்படி ஒரு மூவி எடுத்துக்கிறாங்க, இல்லையா? ஒரு பக்ஸ் லைஃப்னு ஒரு மூவி எடுத்துக்கிறாங்க. அந்த மூவி கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காங்க அந்த ஒரு டீச்சர் பத்தி. அவ்வளோ ஸ்டடி பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அது எப்படியெல்லாம் உள்ள இருக்குதுன்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த கேமராலாம் உள்ள விட்டு அந்த காலனில உள்ள விட்டு அது எப்படியெல்லாம் வீடு கட்டிக்குதுன்ட்டு என்ன பண்றாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதை ரொம்ப ஃபைனா எடுத்துருக்காங்க அந்த மூவியை. ஸோ பார்க்கும்போது இந்த ஆண்ட் கூட பாருங்க எவ்வளோ அழகான்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அழகா அந்த காலனி என்ன பண்ணுங்களா உள்ள போயிட்டு அழகழகா அது காலனி இங்கே தான் என்ன பண்ணணும் இந்த ஆண்ட்டுங்க அது தங்குறதாக நம்ம என்ன பண்றோம் நம்ம பார்க்குறோங்க. ஸோ அந்த காலனி சைஸ் கூட ஒரு விதவிதமான இருக்குமா. ஒரு காலனி சின்னதாக இருக்கும், ஒரு காலனி பெருசாக அப்படியே உள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அது
போயினே இருக்கும். அப்படியே உள்ள அப்படியே அது என்ன பண்ணுங்க ட்ராக் மாதிரி பண்ணிட்டு ஒரு பெரிய காலனி சைஸ இருக்கும். சிலது கூட என்ன சொல்றாங்க, சில காலனில எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ டசன்ஸ் கொஞ்சம் இருக்கும். இன்னொன்னு கூட எண்ணாத அளவுக்கு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் கூட என்னாக்குங்க, அது உள்ள கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கவங்களாம் அது. நம்ம எண்ணவே முடியாது. அவ்வளோ ஹேண்ட்ஸ் கூட அங்க இருக்குன்ற என்ன பண்றாங்கன்னா, அங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஆண்ட் ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சோஷியல் ஸ்பீஷீஸ் அப்படின்றாங்க. இது ஒரு சோஷியல் ஸ்பீஷீஸ், ஒரு சோஷியல் இன்செக்ட்ன்றாங்க. ஏன் சோஷியல் இன்செக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுவாங்களாம், கம்யூனிகேட் பண்ணுவாங்களாம். ஒண்ணுக்கு ஒண்ணு பேசும், கம்யூனிகேட் பண்ணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு, டச்சு, சென்ட், ஸ்மெல். அந்த எறும்புல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 2 ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா? பாருங்க அந்த முன்னால 2 ஒரு அந்த இது இருக்கும் பாருங்க. பாருங்க. பாருங்க இந்த 2 இது இருக்குது இல்லீங்களா? ஒரு நிமிஷம். பாருங்க. இந்த இது இருக்குது இல்லீங்களா? இந்த 2 இது. இந்த 2 இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்டினா மாரி அந்த எறும்புக்கு. ஒரு ஆன்டெனா மாரி. அந்த ஆன்டெனா என்ன பண்ணும்னா, அது சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்களா? கம்யூனிகேஷன் அந்த சவுண்ட் வேவ்ஸ், அந்த டச், ஸ்மெல் எல்லாம் வந்து இந்த தேவன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த இதுல குடுத்துருக்காருங்க. அந்த இதுல குடுத்துருக்காரு தேவன். அந்த ஒரு ஃபீச்சர வந்து கிரியேட் பண்ணிக்கிறார் அந்த ஸ்பீஷீஸ்ல தேவன். பாருங்க எவ்ளோ ஞானம் தேவனுக்கு தான். ஒரு சின்ன சின்ன கிரீச்சர்ல கூட என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றாரு? நம்ம இந்த வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம கூட வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு பாத்தீங்களா? தேவன் அதுக்கு முன்பாகவே என்ன பண்ணிருக்காரு? இதெல்லாம் வச்சுட்டுருக்காருங்க. ஒரு பண்ண சிருஷ்டில எல்லாமே வச்சுட்டுருக்காரு. வெறும் நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டு அத வந்து காப்பி அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இல்லீங்களா? ஸோ தேவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த ஒரு விஷயத்த வந்து அங்க காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆண்ட் இது வந்து சோஷியல் பீயிங், சோஷியல் இன்செக்ட்ன்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இது கம்யூனிகேட் பண்ணுவாங்களாம். எப்படி? இந்த ஒரு சவுண்ட் மூலியமா கம்யூனிகேட் பண்ணும். ஒரு டச். நீங்க பார்த்தீங்கன்னா, அது என்ன ஒரு டச்ல கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்களாம். அந்த ஸ்மெல் கூட என்ன ஆகுங்களாம், அது கம்யூனிகேட் பண்றதாக நம்ப பார்க்கணுங்க. ஸோ இந்த ஆண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்குங்களாம். ரொம்ப ஆர்கனைஸ்டு. இல்லீங்களா? அதுல நீங்க பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒரு லைன் போனா கூட கரெக்ட்டா அந்த ட்ராக்லயே அதிலேயே போவோம். சும்மா இப்படி இப்படி நம்ம மாரி ஏதேதோ ஒருத்தரு அப்படி இல்லங்க. ரொம்ப பாருங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா என்ன பண்ணுவாங்களாம், அது தன் குடுத்த வேலைய ஒழுங்கா பண்ணுவாங்களாம். பாருங்க என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ அந்த ஒரு எறும்புல தேவன் வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதுல்ல. ஆனா நீங்க அதெல்லாம் கவனிக்கும்போது, அத பத்தி சில விஷயம் என்ன பண்ணலாம் நம்ப? கத்துக்கலாம். இல்லீங்களா? ஸோ சாலமன் வந்து இந்த விஷயத்த அங்க போட்டுட்டாருன்னா 100% என்ன இருக்கணும் அதுல? விஷயம் இருக்கணும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டா என்னாக்குங்க இருக்குங்க. அதாவது தனக்கு குடுத்த வேலைய வந்து இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா, அதுகிட்ட ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் என்னன்னா ஹேண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஆஃப் லேபர். அது குடுக்குற வேலைய டிவைட் பண்ணி பண்ணுவாங்களாம் அது. சில ஆண்ட்டுங்க ஒரு வேலை பண்ணுவாங்களாம். சில ஆண்ட்டுங்க என்ன பண்ணுங்களாம், இன்னொரு வேலைய அது செய்யும். அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாம். இல்லீங்களா? ஸோ ரொம்ப யூனிக் ரோல்ஸ்ங்க. ஒரு ரோல்ஸ் என்ன பண்ணிருக்குங்க அதுக்கு குடுக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்த கூட என்ன பண்றோம், நம்ப பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் பார்க்குறவங்க பார்க்கும்போது இந்த ரொம்ப யூனிவர்சிட்டீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இத பத்தி படிக்கிறாங்க. ஸ்பெஷலி இந்த மேனேஜ்மென்ட் யூனிவர்சிட்டீஸ் இருக்காங்க தெரியுங்களா? இந்த பிசினஸ் மேனேஜ்மென்ட்ஸ்லாம் பண்றாங்க இல்லீங்களா? இந்த மேனேஜ்மென்ட் ஸ்டடீஸ்ல இந்த ஆன்ட் பத்தி என்ன பண்றாங்களா, ரொம்ப ஸ்டடி பண்றாங்களாம். அதோட வொர்க் எத்திக்க பார்த்து என்ன பண்றாங்க, அது ஸ்டடி பண்றாங்கன்னு கூட என்ன பண்றாங்க, அங்க சொல்றாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லீங்களா? அந்த காலனிஸ்ல அத ஸ்டடி பண்ணிட்டு, அது எப்படி அது வொர்க் பண்றதுன்ட்டு அந்த மேனேஜ்மென்ட் ஸ்டாட்டிக்ஸ்ல என்ன பண்றாங்க அது யூஸ் பண்றாங்க கூட யூனிவர்சிட்டீஸ்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ, அதோட வொர்க் எத்திக்க பார்த்து தான் நம்ம ஆன்ட்ட என்ன பண்றோம்னா ரொம்ப அட்மையர் பண்றோங்க. ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யார் இவருங்க? ஒரு ஏன்ஷியன்ட் கிரீக்கோட ஒரு ஸ்டோரி டெல்லர். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எசாப். நம்ம வந்து ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கிறோம் நம்ப. எசாப் ஃபேபிள்ஸ்ன்ட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம படிச்சிருக்கிறோம். இல்லீங்களா? ஸோ பாருங்க ஒரு 505 பிசிஇல இவரு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஸ்லேவா வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ரோமன் கிட்ட இவரு இருந்திருக்காரு. ஸோ இவரு பல கதைகள என்ன பண்ணுவாருங்களாம், ஃபேபிள்ஸ ஒரு ஸ்டோரி டெல்லர் இவரு. ஒரு நல்ல ஒரு கதைங்கள என்ன பண்ணா, அந்த ரோமன்ஸ் இவங்களுக்கு என்ன பண்ணுவாருங்களாம், இவரு சொல்வாருன்ட்டு அங்க சொல்றாங்க. ஹிஸ்டரியில நம்ம படிக்கும்போது அது நம்ப பார்க்குறோங்க. ஸோ இந்த ரோமன் மாஸ்டர் என்ன பண்ணா, "சோ டிலைட்டட் வித் எசாப் ஃபேபிள் தட் ஹி கிராண்டட் எசாப் ஆஃப் ஃப்ரீடம்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் சொல்ற ஒரு ஒரு கதைங்களும் அவ்வளோ அழகா இருக்குங்களாம். எதனா ஒரு கதை நம்மளுக்கு ஞாபகம் வருதுங்களா? ஸ்கூல்ல நம்ம படிச்சிருந்து. இவரு எழுதிக்கிற ஒரு கதை. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. இல்லீங்களா? ஸோ தி ஆண்ட் அண்ட் தி கிராஸ்ஹோப்பர். இது நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இல்லீங்களா? இது இந்த எசாப் தான் எழுதிக்கிற ஒரு ஸ்டோரிங்க அது ஃபேபிள்.
இல்லைங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து ஒரு இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆண்ட் இருக்குது. இன்னொரு இடத்துல கிராஸ் ஹோப்பர், வெட்டுக்கிளி. இல்லைங்களா? ஸோ கிராஸ் ஹோப்பர் இது என்ன பார்த்தீங்கன்னா, இது சம்மர் டைம்ல என்ன பண்ணுவாங்களாம், இது ரொம்ப ஆண்ட் வந்து வேலை பண்ணினே இருக்கும். இந்த கிராஸ் ஹோப்பர் என்ன பண்ணீங்கன்னா, அது ரொம்ப மியூசிக் வாசிக்குன்னு டைம் என்ன பண்ணிக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணின்னு இருக்கோம். இல்லைங்களா? ஸோ அதுதான் பார்க்கும்போது ஆண்ட் வந்து ரொம்ப வந்து அந்த சம்மர் டைம்ல அது கொடுத்த வேலை சம்மர் டைம்ல வேலை பண்ணணும் அவ்வளோதான். ஸோ ஃபுல் கண்டினியூஸாக என்ன பண்ணுங்களாம், அது வேலை பண்ணினே இருக்கும். ரொம்ப டெலிஜென்ட்டா அந்த ஃபுட்டு தன் ஆகாரத்தை அது கலெக்ட் பண்ணிக்கும். அந்த பனிக்காலம் வரதுக்கு முன்னால அது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுங்களா, ஆகாரங்களை அது கலெக்ட் பண்ணினே இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றோங்க நம்ம சொல்றோம். ஸோ பனிக்காலம் வந்த பிறகு ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த டைம் வேஸ்ட் பண்ணியிருந்த இந்த ஒரு கிராஸ் ஹோப்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் ஃபுல்லு வேற வழி இல்லாம, சாப்பாடுக்கு வேற வழி இல்லாம ஆண்ட் கிட்ட வரமா சாப்பாடு கேட்கறதுக்கு. ஆண்ட் கிட்ட என்ன பண்ணுவாங்களாம், இது வந்து சாப்பாடு கேட்கறதுக்கு வருதாக நம்ம பார்க்கோம். அப்போ இதுக்கு யூசுவலா அந்த ஃபேபிள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்களாம், அதுக்கு ஹேண்ட் இந்த ஒரு எறும்பு என்ன ஒரு பதிலை கொடுத்துச்சு அந்த ஒரு கிராஸ் ஹோப்பருக்கு அப்படின்னு சொல்லும் போது, the since it sang all summer it should dance during the winter அப்படின்ட்டு அங்க சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஒரு வெயில் காலத்துல என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா என்ன பண்ணி பாடிக்கின்னு என்ஜாய் பண்ணிச்சு. இப்போ வின்டர் காலத்துல என்ன பண்ணு, இப்போ நீ டான்ஸ் போடு, நம்மள்ட்ட எந்த ஆகாரம் இல்ல. அப்ப நீ பாடினா இப்போ நீ டான்ஸ் போடுன்ட்டு என்ன பண்ணுங்களாம். ஸோ அந்த ஃபேபிள் அப்படித்தான் வருதுங்க. ஸோ பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம், இந்த ஒரு ஃபேபிள்ல என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லைங்களா, இந்த ஆண்ட் இந்த ஒரு எறும்போட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெலிஜென்ஸ் கேர்ஃபுல்லா என்ன பண்ணுங்க, ரொம்ப பர்சிஸ்டண்டா அது ஒர்க் பண்றதாக நம்ம பார்க்குறோங்க. பர்சிஸ்டன்ஸா வேலை பண்ணுது. இதுதான் டைம், இது நான் வேலை பண்ற டைம். இப்போ என்ன பண்ணணும், நானு வேலை செய்யணும். ஸோ பார்க்கும்போது தேவன் கூட எக்லிசியாஸ்ல கொடுக்குறாருல, எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு என்ன வச்சிருக்காரு தேவன் வச்சிருக்கார் இல்லைங்களா? ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணுமோ அந்த வேலை பண்ணணுன்ட்டு எறும்பு என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா, கரெக்டா அது கொடுத்த வேலையை அது ஒழுங்கா பண்றதாக நம்ம பார்க்கறோங்க. ஸோ இந்த ஒரு குவாலிட்டிஸ் தான் நம்ம கிங் சாலமன் என்ன பண்ணாருன்னா அப்சர்வ் பண்ணாருங்க. இந்த ஒரு குவாலிட்டி தான் என்ன பண்ணாருன்னா கிங் சாலமன் அங்க அப்சர்வ் பண்றதாக நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ ரிசர்ச்சர்ஸ்ல கூட என்ன சொல்றாங்க, ரிசர்ச் பண்றவங்க கூட என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, the typical year cycle of an ant begins when they wake in the spring அப்படின்றாங்க. அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மர் டைம்ல ஸ்ப்ரிங் டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வேலை பண்ணுதுங்களாம். அந்த ஒரு பனிக்காலம் வந்த உடனே அது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு இங்கிலீஷ்ல டார்மெண்ட் ஃபேஸ். டார்மெண்ட் ஃபேஸ் என்ன பண்றாங்க அங்க சொல்றாங்க, டயாபாஸ்ன்னு சொல்றாங்க, இல்லாட்டி ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனிக்காலத்துல அந்த தன் வேலையில இருந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீஸ் ஆயிடும். எந்த வேலையும் என்ன பண்ணாதுங்களா, அது செய்யாது. அது டயாபாஸ் என்ன பண்றாங்க, டார்மெண்ட் ஃபேஸ் அதுக்கு ரிசர்ச்சர் சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன கற்றுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இல்லையா, ஆண்ட்ஸ் ஒர்க் வைல் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, சம்மர் டைம். அந்த டைம்ல என்ன பண்ணணும், அது கொடுத்த வேலையை அது செய்யணும். இந்த விஷயத்த என்ன பண்றோம் நம்ம இங்க பார்க்குறோங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இதுல இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இல்லையா, ஸோ இந்த ஆண்ட் கிட்ட முக்கியமா நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபர்ட் போட்டு பெர்சிஸ்டண்டா ரொம்ப டெலிஜென்ட்டா அது வேலை செய்யறதாக நம்ம பார்க்கறோம். அது கொடுத்த சமயத்துல அது வேலை செய்யறதாக நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணாரு அப்படி பார்க்கும்போது, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு விஷயத்தை படிச்சிருக்குவார் இல்லைங்களா? ஆண்ட பத்தி கூட என்ன பண்ணிருக்காரு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவர் பழைய உடம்புல எல்லாமே எழுதிருக்குது அவரை பத்தி தான். சுருளில என்னது என்ன பத்தி எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது 100% ஒரு ஆண்ட பத்தி கூட என்ன பண்ணி ஜீசஸ் அங்க படிச்சிருப்பார். ஸோ ஜீசஸ் அதை படிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்களா, பாருங்க ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரிகைகளை செய்ய வேண்டும். பாத்தீங்களா? ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாத்தீங்களா இல்லைங்களா? ஜீசஸ் கூட இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஆண்ட் வந்து அது கொடுத்த அது எப்போ அதுக்கு டைம் இருந்துச்சோ அந்த டைம்ல என்ன பண்ணுச்சு, அது வேலையை செஞ்சு முடிச்சு பார்க்கும்போது ஜீசஸ் கூட இங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன விஷயம் சொல்றாருன்னா, ஐ மஸ்ட் ஒர்க் த ஒர்க்ஸ் ஆஃப் ஹிம் தட் சென்ட் மீ while it is day. while it is day இல்லைங்களா? ஸோ while it is day சொல்லும்போது this present little season நம்மளுக்கு சொல்லும் போது இப்போதான் நம்மளுக்கு டைமுங்க ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப லிட்டில் சீசன் தான் இருக்குது நம்மளுக்கு இல்லைங்களா? நான் உத்த சொல்ற பாருங்க, ஜீசஸ் சொல்லும் போது ஐ மஸ்ட் ஒர்க் த ஒர்க்ஸ் ஆஃப் ஹிம் தட் சென்ட் மீ while it is day, the night cometh when no man can work. இப்போதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போதான் டைம்.
இப்போ நம்ம வேலை செய்யற டைம் எல்லாத்துக்கும் டைம் சொல்லும் போது எறும்புக்கு அது ஒரு காலம் வந்துச்சு, அது ஃபுல்லா டிலிஜென்ட் என்ன பண்ணுச்சு, வேலை செஞ்சு முடிச்சுச்சு. ஸோ அதுக்கும் ஒரு இரும்பு காலம் வந்துச்சு, பனிக்காலம் வந்துச்சு. அப்போ ஒண்ணு என்ன பண்ண முடியாது, அது வேலை செய்ய முடியாதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கும் வேலை பண்றதுக்கு இதுதான் டைம். இந்த டைமை விட்டுட்டு சோம்பேறியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமேலுக்கு டைம் போயிட்ட பேரு ராவு காலம் வரும்போது நான் அப்போ வேலை பண்றேன் அப்படின்னா ஒன்னும் வேலை பண்ண முடியாது, ஒன்னும் யூஸ் இல்ல, ஒன்னும் வேலை பண்ண முடியாதுன்ற விஷயத்தை தான் இந்த வாசல் தாங்க காமிச்சுங்கிறாங்க. ஸோ இது ஜீசஸ் கிளியரா ரொம்ப கிளீனா புரிஞ்சாரு. இதை பத்தி யோசித்தார், அவர் உட்காந்து யோசித்தாரு இல்லைங்களா, ரியலைஸ் பண்ணாரு. என்ன பண்ணிக்கணும், தேவன் என்ன அனுப்பின தேவன் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, இதுதான் டைம், இந்த வேலையை நான் இப்ப செஞ்சு முடிக்கணும். என்ன பண்ணாருன்னா ஜீசஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை ரியலைஸ் பண்றதாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அவரும் அந்த எறும்பு போல ரொம்ப ஒர்க், ஏன்னா ரொம்ப டிலிஜென்ட், அவரோட தன்னை ஒரு கொடுத்த காரியத்தை வேலையை அவரு செஞ்சு முடிக்கிறார் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. என்னென்ன செஞ்சு முடிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6-8 வசனம் வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தினேன். அவர்கள் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயிருக்கிறது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். பார்க்கும்போது ஒரு வேலையா அவரு செஞ்சு முடிக்கிறதாக நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா, he started ministering to his disciples இல்லைங்களா. ஸோ தேவன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு, அவர் அனுப்பிச்சு தன்னுக்குன்னு ஒரு ஜனத்தை என்ன பண்ணாரு, அங்க அப்போஸ்தலர் அவர் தேர்ந்தெடுக்கிறார், அங்க அநேகர் டிசைபிள்ஸ்ல வராங்க இல்லைங்களா. இப்ப நம்மள கூட பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது அவர் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனோட ராஜ்யத்தை பத்தி பேசுறது, தேவனோட பிளானை பத்தி பிரசங்கம் பண்றது, எது நல்லது கெட்டது எல்லாமே என்ன பண்ணாருன்னா, எல்லா பிரசங்கம் பண்றதுக்கு அவரு ஃபுல் என்ன பண்ணாருன்னா, அவர் கொடுத்த ஒரு வேலையை அவர் அங்க செய்யறதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இதே போலத்தான் நம்மளுக்கு கூட என்ன பண்ணுறார், தேவன் பல வேலைங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை கூட என்ன பண்றோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம். இது மாத்திரம் இல்லாம இந்த ஒரு வேலை கூட என்ன பண்ணாருங்க அவரு செஞ்சார் இல்லைங்களா. லூக் 7:22 பார்க்கும்போது he was healing and performing miracles. அநேகர் என்ன பண்ணாருன்னா அவரு வாசி செய்யறதாக நம்ம பாக்குறோம், வாசம் பண்றதாக நம்ம பாக்குறோம். பழைய ஓடும்படிகள் அவர் பத்தி என்ன இருக்குதுங்க, அவரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல என்ன பண்றாரு, அவரு செய்யறதாக நம்ம பாக்குறோம். வாசிங்க லூக் 7:22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவர்களையெல்லாம் கேட்டவர்களையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து எழுதிருக்கிற ஒரு விஷயம், ஐசா எழுதிருக்கிற விஷயத்த என்ன பண்றாருன்னா இங்க நிறைவேற்றத்தாங்க நம்ம பாக்குறோம். சோ ஒரு பிரசங்கம் மாத்திரம் பண்றதாமல இவ்வளவு ஒரு காரியங்களை தேவனோட பிளான்ல இருந்துச்சு, அவர் கொடுத்த காரியத்தை என்ன பண்ணிக்கிறாரு அவரு செஞ்சு முடிக்கிறதாக நம்ம பாக்குறோம். சோ எவ்வளவு ஒரு சீக்கிரம் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா 3.5 இயர்ஸ்ல அவர் என்ன பண்ணாருன்னா தன்னை தானே அவள் தாழ்த்தி கொண்டு அவர் மரணம் பரியதும் அந்த சிலுவலை மரணம் பரியதும் அவர் தன்னை வேலைகளை செஞ்சு முடிக்கிறதாக நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பாத்தீங்களா. பார்க்கும்போது இந்த எல்லா வேலையும் பண்ணின்னு வராருங்க. அவர் என்ன பண்றாரு, மினிஸ்டர் பண்ற வர்றாரு, எல்லா ஒரு பசங்க பண்ணின்னு வராரு. அது மாத்திரமே எல்லாரும் வாசம் பண்ணின்னு வர்றாரு, அவங்க எல்லாம் வந்து ஹீல் பண்றாரு இல்லைங்களா. சோ அவங்க தேவனோட விசுவாசத்துல கூட்டு வர்றதாக நம்ம பாக்குறோம். நம்மள கடைசி பரியந்தம் தன்னோட ஜீவனை இந்த உலகத்துக்காக அவர் கொடுக்கறதாக அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறார். சோ தேவன் அனுப்புனார், இந்த காரியெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு அமைச்சிட்டாரு. அவர் கரெக்டா அந்த ஒரு டைம் வந்துச்சு, இதுதான் என்னோட டைம், நான் இந்த டைம்ல என்ன பண்ணுவோம், என்னோட வேலையை நான் செஞ்சு முடிக்கணும்ட்டு அந்த எறும்பை போல ஜீசஸ் கூட என்ன பண்ணார்னா அவர் கொடுத்த வேலையில அவரு செஞ்சு முடிக்கிறதாக நம்ம பாக்குறோம். இப்ப அங்கே எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவரா ஒரு பின்தொடர்ந்து வரவங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கும் என்ன ஆகுதுங்க, நம்மளுக்கும் அந்த ஒரு காரியத்துங்களை தேவன் நம்மளுக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் என்ற விஷயத்த கூட என்ன பண்றோம் நம்ம பாக்குறோம். சொல்லி பார்க்கும் போது ஃபாலோயிங் இன் அவர் லார்ட்ஸ் ஃபுட்ஸ்டெப் we also have work to do இல்லைங்களா. நம்ம கூட என்ன பண்றோம்,
தேவன் கிறிஸ்துவ நம்ம என்ன பண்றது ஏற்றுக்கொண்டு அவரோட அடிச்சுடைகளை நம்ம பின்தொடர்ந்து போனோன்ட்டு நம்மளே என்ன பண்றோம், வாலண்டியரா வந்து ஒப்பு கொடுக்குறோம். அங்கதான் வவ் பண்றோம். த பவர் ஆஃப் வவ், ப்ராமிஸ், கவனன்ட் பண்றோம் இல்லைங்களா? சோ வேற கவனன்ட் மாத்திரம் பண்ணிட்டா போதுமா? இல்லையா? நம்ம பாக்குறோம் இல்லையா, ரோமன்ஸ் 12:1-2 இல்லைங்களா? நமக்கு வாசிக்க வேணாம் சிஸ்டம், தெரிஞ்ச வசனம். சோ பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் 12:1 கூட என்ன பண்றோம், அந்த ஜீவ பலியை கொடுக்கணும். எப்போ வரைக்கும்? மரணம் பரியந்தம். நம்ம தான் பண்ணிக்கிறோம் ப்ராமிஸ், கவனன்ட் நம்ம தான் வவ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? தேவன் என்ன பண்ணல, அவர் பண்ணல, நம்ம வாலண்டியரா வந்து நம்ம பண்றோம். இன்மெல்ட் என்ன பண்ண போறேன், உங்களோட வேலையை நான் செய்து போறேன், உங்களோட சித்தத்தை நான் நிறைவேற்ற நான் என்ன பண்றோம். இந்த உலகத்துக்கு நம்ம செத்து போய் நம்ம தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக நான் வாழ்றோம் அப்படின்ட்டு என்ன பண்றோம், நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்றோம், கவனன்ட் வவ் பண்றோம் இல்லைங்களா? சோ அங்க மாத்திரம் ரெண்டாயிரத்து அப்படின்னு பார்க்கும்போது அதை ஃபுல்ஃபில் பண்றது தான் முக்கியமா இருக்குதுங்க இல்லையா? அதை ஃபுல்ஃபில் பண்ணோம். தினநித்தியம் நம்மளுக்குள்ள என்ன நம்மளைய பரிசுத்தம் பண்ணணும், சான்டிபிகேஷன் ஆகணும், பியூரிஃபிகேஷன் ஆகணும், ஹோலினஸ் நம்மளுக்குள்ள தேவனோட வார்த்தை மூலியமா நம்மளை கிளென்ஸ் பண்ணோம். தினநித்தியம் மரணம் பரியந்தரம் என்ன பண்ணணும், நம்மளைய சுத்திகரிக்கணும்ன்ற விஷயத்த கூட என்ன பண்றாரு, அதை கூட சொல்றாருங்க இல்லைங்களா? வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 3-4 வசனம். 1 Thessalonians 4th chapter 3 and 4th verse. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். பாத்தீங்களா? சோ பார்க்கும்போது நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த கிறிஸ்துவின் அடிச்சுடுகளை நம்ம என்ன பண்ணோம், பின்தொடர்ந்து போறோம்னு சொல்லும் போது ஜஸ்ட் நம்ம வந்து ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்ல, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாக்கப்படணும். தினநித்தியம் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பழைய ஒரு சிருஷ்டியை நம்ம எடுத்து போட்டு நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு அசுத்த விஷயங்களை என்ன பண்ணணும், நம்மள சுத்திகரிக்கணும்ன்ற விஷயத்த என்ன பண்றோம், நம்ம பண்ணுவோம். சோ இது வந்து ப்ராசஸ். அப்படியேனா இங்க அது எவ்ரிடே ப்ராசஸ் அது இல்லைங்களா? சோ அங்க மாத்திரம் என்ன ஆயிடுது அப்படி பார்க்கும்போது தேவன் இன்னொன்னு கூட என்ன இது பாக்குறேன்னா, நீங்க சுத்திகரிக்கிற போது உங்களோட ப்ராசஸ் ஆகும் போது ஒரு பக்கம் நீங்க உங்களுக்கு அசுத்தமான விஷயத்த என்ன பண்ணிக்கிறீங்க, கழுவிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் லைக் கேரக்டர் இல்லைங்களா? டெவலப்பிங் கிரைஸ்ட் லைக் கேரக்டர்ஸ். வெறும் உங்களுக்கு அசுத்தமான எடுத்து போறது இல்ல, நெக்ஸ்ட் என்ன பண்ண பாத்தீங்கன்னா கிறிஸ்துல இருக்கிற ஒரு சாயலை, அந்த ஒரு சாயல் என்ன பண்ணணும், நம்ம வளரணும் இல்லைங்களா? வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1 அதிகாரம் 4-8 வசனம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி ஜீவ சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் இவைகளினாலே நம்மளுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இல்லைங்களா? சோ பாத்தீங்கன்னா இது கூட ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அந்த வசனத்துக்கு கூட பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அந்த ஒரு கிரைஸ்ட் லைக் கேரக்டர் நீங்க ஒரு அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் நீங்க பாத்தீங்கன்னா இல்லைங்களா, அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ங்க. கடைசியாக அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அந்த அன்பு, அந்த ஒரு லெவலுக்கு நம்ம வளரணுங்களா. கடைசியில் வரும்போது சகோதரம் வந்துட்டு நெக்ஸ்ட் கடைசியாக அந்த ஒரு அழிவில்லாம அந்த அகாப்பே லவ், இதான தேவனுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்குது பாத்தீங்களா? எதுவும் எதிர்பாராத ஒரு அன்பை, தன் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிறவள ஒரு அன்பை என்ன பண்ணுங்களா, அந்த ஒரு லெவலுக்கு நம்ம வளரணும்ன்றார். அந்த ஒரு லெவலுக்கு வளரணும். எந்த லெவலுக்கு நம்மளுக்கே இல்லைங்களா? சோ எவ்வளவு கேர் பாருங்க, பியூட்டிஃபுல்லா எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இல்லைங்களா? கைண்ட்னஸ் இருக்குது, அன்பு இருக்குது, மீக்னஸ் இருக்குது இல்லைங்களா? சோ எல்லா ஒரு கேரக்டர்ஸ் என்ன இருக்குதுங்க அங்க இருக்கிறதாக நம்ம பாக்குறோம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், டெவலப் பண்ணணும். நம்ம ஒரு பக்கம் நமக்கு அசுத்தத்தை எடுத்து போட்டுருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நம்ம அவரோட அடிச்சுவடுகள் நம்ம பின்தொடர்ந்து போகும்போது அவரோட கேரக்டர்ஸ் கூட நமக்குள்ள அந்த ஒரு வளர்ச்சி இருக்கணும்ன்ற விஷயத்தை கூட என்ன பண்றாங்க நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் நம்ம எப்ப பண்ண முடியுங்க? இப்பதான் பண்ணோம் இல்லைங்களா? அவருக்கு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அப்படின்னு பாத்துக்கலான்ட்டு என்ன பண்ண அதுக்கு இப்பதான் பண்ணோம். இதுதான் டைம். இப்ப எப்படி எறும்புக்கு அதுக்கு ஒரு அந்த ஒரு வெயில் காலத்துல தான் அதுக்கு டைம் கொடுக்குறாரு தேவன். அந்த வெயில் காலத்துக்கு தக்க கொடுக்குற வேலைங்களை என்ன பண்ணுதுங்க செஞ்சு முடிக்குது. அதே போல ஜீசஸ் கூட அவருக்கும் ஒரு டைம் தான் கொடுத்தாரு தேவன். ஜீசஸ் கூட என்ன பண்ணாங்க, இந்த டைம் தான் என்ன பண்ண செட் பண்ணாரு. கரெக்டா இதுதான் டைம், திரும்ப இந்த ஒரு சான்ஸ் எல்லாம் இல்லன்ட்டு ஜீசஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை வந்து
ரியலைஸ் பண்ணிட்டு அவரோட வேலையை செஞ்சு அவர் முடிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு கூட அதுதான் சொல்றாரு. சரி, சாலமன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சோம்பேறி தான் என்ன பண்றாரு, அவரு ஸ்டார்ட் பண்ணாருங்க. ஸோ நம்மளுக்குள்ள அந்த ஒரு இஷ்யூ இருக்காத படிக்கு இதுதான் டைம். நம்ம என்ன பண்ணோம் இப்போ தாங்க தேவனோட எல்லா வேலைகளும் செஞ்சு முடிக்கிறதாக என்ற விஷயத்த என்ன பண்றாங்க நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஹார்வெஸ்ட் பீரியட்ல இந்த காஸ்பிள் ஹார்வெஸ்ட் இருக்குது இப்போ இல்லைங்களா? ஸோ அந்த இதில் தான் நம்ம இருக்கிறோம். பார்க்கும்போது அந்த வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்கணுன்ற விஷயத்த என்ன பண்றாங்க அங்க பார்க்குறோங்க இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டா வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு இருக்காது. சில விஷயங்க பார்க்கலாம் பாருங்க. வாசிங்க 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. இப்போ நம்ம ஊழியம் பண்ற டைம் நம்மளுக்கு, இப்போ தேவனோட காரியங்களை வேலை பண்ற டைம் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் ம், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆ, இல்லைங்களா? Give diligence to present thyself approved unto God, a workman that needeth not be ashamed. தேவனோட வேலை பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வெக்கம் இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. எடுத்து போட்டு பண்ணினே இருக்கணும் தேவனோட வேலையை. முன்பாக வந்து அவங்க கூப்பிடுறாங்களா நம்மளுக்கு வேலை பண்றதுக்குன்ட்டுலாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லைங்களா? நம்மளே வாலண்டியரா போட்டு தேவனோட காரியத்தை பண்றதுக்கு அந்த வாஞ்சையோட எடுத்து போட்டு நம்ம பண்றதா இருக்கணுங்க இல்லைங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமானால் ம், நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாத்தீங்களா? let us not be weary in well doing. நல்லது செய்யறதுக்கு என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்கோ இல்லைங்களா? in due season we shall reap if we faint not. நம்ம தேவன் நீதி உள்ள தேவனாக இருக்கிறன்னு சொல்லும் போது அதுக்கு தக்க ரிவார்டு எப்பவுமே என்ன பண்ணுவாருங்க, எப்பவுமே கொடுத்தே கொடுவாங்க இல்லைங்களா? இன்னொரு வருஷம் வாசிக்கலாம் பாருங்க. எக்லிசியாஸ்டிஸ் 9 chapter 10th verse. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை உன் பெலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இல்லைங்களா? செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. நான் ஒன்றும் சொல்றதே வேணாம் இதுல இல்லைங்களா? இதுதான் டைம். என்ன உன் கைக்கு தேவனோட காரியம் பண்றதுக்கு ரெடியாகுதோ எப்பவுமே ரெடியா பண்றதுக்குன்றார். எப்பவுமே தேவனோட காரியம் பண்றதுக்கு ரெடியாக. தேவன் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குவாருன்னு தெரியாது. ஆனா நீங்க பண்றதுக்கு தேவனோட காரியம் சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்ன்றார் இல்லைங்களா? ஏன்னா ஒரு சில நீங்க பாதாளத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல ரிவர்ஸ் பட்டன் எல்லாம் என்ன இல்ல, ரிவைண்ட் பட்டன் எல்லாம் இல்லைங்க லைஃப்ல இல்லைங்களா? இதுதான் டைம். இப்ப என்ன பண்ணணும், நம்ம செஞ்சு முடிக்கணும்ன்ற விஷயத்தை பார்க்கணும். பார்க்கும்போது இப்போ என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எறும்பு போல நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க, ஒரு ரோல் இருக்குதுங்க ப்ளே பண்றதுக்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது. ஸோ பார்க்கும்போது எவ்ரி மெம்பர் ஹேஸ் அ ரோல் டு பிளே இன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஆண்ட் காலனிஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட் காலனியில் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குவாங்களாம். எப்படி ஆர்கனைஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, தே ஒர்க் இன் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீம் ஒர்க். இப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே என்ன ஒரே கோல் இல்லைங்களா? ஸோ அதே போல இந்த ஹேண்ட் கூட, இந்த ஒரு எறும்பு கூட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா குரூப்பா வைஸ் என்ன பண்ணாங்கன்னா அதோட வேலைங்களை அது பிரிச்சுக்கின்னு பண்ணுவாங்களாம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இப்போ பார்க்கலாம், நம்ம சில விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா காலனி கன்சிஸ்ட் ஆஃப் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் சொல்றாங்க. அதுல ஒன்று வந்து குயின் ஹேண்ட்னுவாங்க, குயின் ஹேண்ட்னு ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து கூட பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஹேண்ட் பார்க்கலாம். இந்த குயின் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்பிரிங். இந்த குயின் ஹேண்டோட வேலை பார்த்தீங்கன்னா தாசி பெருங்குல என்ன இருக்குது ப்ரொடியூஸ் பண்றது தான் அதோட வேலை. காலனியை ரொப்புறது அதோட வேலையாக இருக்குதுன்ற என்ன பண்றோம், இந்த குயின் ஹேண்ட் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விங்ட் ஹேண்ட் பார்த்துக்கிறீங்களா? விங்ட் ஹேண்ட் பருக்கிற ஒரு எறும்பு பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விங்ட் ஹேண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்களாம், இது போயிட்டு அங்கங்க என்ன பண்ணோம், போயிட்டு காலனிஸை ரெடி பண்ணோம். ஏன்னா இது பறந்து போவோம், இது
பறந்து போயிட்டு அங்கங்க என்ன பண்ணுங்களாம், காலனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இது ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, ஒரு இடத்துல போயிட்டு காலனிஸ் என்ன பண்ணுங்களாம், இது போயிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்ட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த விங்ட் ஆண்டோட ரோல் இங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஒர்க்கர் ஆண்ட்ஸ். இந்த ஒர்க்கர் ஆண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பல வேலைகள் என்ன பண்ணுங்களா, இது பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் வந்து என்ன பண்ணும், இந்த ஒர்க்கர் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க இல்லைங்களா. ஸோ பாத்தீங்கன்னா தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் ஜாப் இல்லைங்களா. அந்த ஹெல்த் ஆஃப் இந்த காலனியை வந்து பாத்துக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ரொம்ப இதுக்கு வேலைங்களாம் இருக்குதுங்க. ஸோ அது என்ன பண்ணுங்கன்னா, இட் வில் ஒர்க் டுகெதர் ஃபார் அ காமன் பர்பஸ் இல்லைங்களா. ஒரு வேலைகளை எடுத்து போட்டு என்ன பண்ணுங்களாம், அது பண்ணுங்க. எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காலனிக்காகத்தான் அப்படின்னு என்ன பண்ணுங்களா, அது ரொம்ப அழகா ஒன்றாக அது யூனிட்டியில அது தன் வேலையை அது செஞ்சு முடிக்கும்ன்ற விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றாங்க கிறிஸ்துவ அன்பான சகோதர சகோதரிகள் இல்லைங்களா. ஸோ இப்போ இதே போல பார்க்கும்போது நம்ம 3 விஷயமான ஒரு ஆண்டை நம்ம பார்த்தோம். அதோட ரோல் கூட என்ன பண்ணோம் நம்ம இங்க பார்த்தோம். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே போல தான் நம்மள கூட தேவன் வச்சிருக்கிறாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, சிமிலர் லைன்ல நம்ம கூட தேவனை வந்து ஒரு அந்த கிறிஸ்துவின் அங்கத்துல பல விதமான ஒரு ரோல் என்ன கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க இல்லைங்களா. வாசிக்கலாம் பாருங்க வசனம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-27 அப்படியே வாசிங்க போடுங்க சிஸ்டர். நீங்களும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயங்களாயிருக்கிறீர்கள். தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா 12 chapter 12-27 பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயம் அதுல இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியும். சோ வந்து the body is a unit இல்லைங்களா. சோ அது பார்க்கும்போது கிறிஸ்துவின் அந்த ஒரு பாடி பாத்தீங்கன்னா அது ஒரு யூனிட்டாக இருக்குது. அந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, though it is made of many parts and though all the parts are many, they form one body என்றார். இப்போ எறும்பு கூட பார்க்கும்போது இல்லைங்களா, சோ எறும்பு பல விதமான வேலைங்க பண்ணா கூட அதெல்லாமே ஒரு காலனியில தான் இந்த காமிக்கிறதாங்கன்னு பார்க்கும்போது, சோ நம்ம கூட அந்த கிறிஸ்துவின் ஒரு அங்கங்களா நம்ம ஆகப்போம் பார்க்கும்போது நம்ம எல்லாமே அந்த ஒரு அங்கத்துக்கு ஒரு மெம்பர்ஸாக இருக்கணும்ன்ற விஷயத்த என்ன பண்றேன்னா இங்க காமிக்கிறாங்க இல்லைங்களா. சோ இட் இஸ் வித் கிரைஸ்ட் இல்லையா. though many parts are though all its parts are many, they form one body, so it is with Christ அப்படி என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம். சோ அப்படியே பல விஷயங்கள் படிச்சுன்னு போனீங்கன்னா அந்த வசனத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒருத்தரை அழைப்பு கொடுத்தான்னு சொல்லும் போது ஒருத்தரையும் யாரை எங்க பிளேஸ் பண்ணணும்னு கூட தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கிளீனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்காரு. சோ இவங்க அவங்க வானாட்ட என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வசனம் வாசிக்க பாருங்க. verse 22 and 23 வாசித்து பாருங்க சிஸ்டர். இல்லையா, சரீர அவைகளில் பலம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனம் கொடுக்கிறோம். பாத்தீங்களா. சோ எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வீக் ஆகுறவங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, அவங்களுக்கு தாசி கனம் கொடுக்குறாரு. நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணிட்டு நம்ம அவங்களை டிகிரேட் பண்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் நம்மளுக்கு இல்லைன்ற விஷயத்த சொல்றாங்க. சோ பார்க்கும்போது தேவன் ஒரு அங்கங்களையும் என்ன பண்ணிக்கிறாரு, அவரு கனம் பண்றாராம் இல்லைங்களா. ஒரு அங்கங்களையும் அவரு கனம் பண்றாரு பாக்குறோங்க இல்லைங்களா. பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் தான் இங்க சொல்லும்போது அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அனாலஜி என்ன பண்றாரு இங்க எடுத்துன்னு வராரு. ஒரு ஹியூமன் பாடி வச்சுட்டு ஒரு அனாலஜி அங்க எடுத்துன்னு வரதாங்க நம்ம பாக்குறோம். சோ ஒன்னு பாத்தீங்கன்னா, the body of Christ contains many members with different abilities and talents. கரெக்ட்டுங்களா இல்லைங்களா. நம்ம ஒருத்தருக்குள்ளயும் ஒரு டேலண்ட்டுங்க இருக்குங்க. நீங்க வந்து நான் இருக்க முடியாது, நான் வந்து நீங்களா இருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு டேலண்ட், யூனிக் டேலண்ட்ஸ் தேவன் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காருன்ற விஷயம் என்ன பண்றோம் நம்ம பாக்குறோம். அதே போல எல்லா அந்த ஒரு பாடி மெம்பர்ஸ்ல எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் என்ன வச்சுன்னா தேவன் என்ன பண்றாருன்னா தன்னோட காரியத்தை என்ன பண்றாரு அவரு செய்யறதாக நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, that God places these members as he sees fit. யார் எங்க இருக்கணும், நீங்க எந்த கரெக்ட், நீங்க போனோம் அங்க போனோம்ட்டு யார் பண்றாரு, தேவனு. எல்லாம் தேவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது
இல்லைங்களா? சோ இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம்னா தேவனோட சித்தம். நம்ம இது ஒரு பாடத்தை நம்ம இங்க கத்துக்கணும். இதுல இன்னும் பாடம் நம்ம கத்து கொடுத்துட்டாருன்னா அது கூட தேவன் முடிவு பண்ணி வச்சிருக்கிறது தான். எங்கெங்க என்னென்ன பாடத்தை கொடுக்கணும், என்னென்ன நம்ம கத்துக்கணும். யூசுவலா என்னோட தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு பாடத்துக்கு வச்சு தேவன் ஒரு பாடத்தை வச்சு அந்த அங்க ப்ரிப்பேர் பண்றாருன்னு பாக்கன்னா, அந்த ஒரு விஷயம் அங்க வேணுமா இருக்குதுன்னு தான் என்ன பண்றாரு தேவன். அந்த பாடத்தை கொண்டு வர்றாரு. இல்லீங்களா? சோ பார்க்கும்போது தேவன் யாரை எங்க வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா, அவர் அங்க முடிப்பாரு. இதெல்லாம் அங்க தான் இருக்குது. 12 சாப்டர்ல நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்த விஷயம் தான் அங்க வருது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆல் மெம்பர்ஸ் ஆர் நெசசரி அண்ட் ஹேவ் தேர் ஓன் ரோல்ஸ் டு ப்ளே. இப்பதான் பார்த்தோம் இல்லீங்களா? யாரும் வானா, நீங்க வானா இங்க போங்கன்ட்டு என்ன பண்ண முடியாது. அவங்கள அனுப்புறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. ஏன்னா அழைப்பு குடுக்கிறது தேவன். நம்ம அழைப்பு குடுக்கலாம். தேவன் அழைச்சிக்கிறத நம்ப வானான்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அதிகாரமும் இல்லன்ற விஷயத்த கூட என்ன பண்றோம்? ரொம்ப வீடியோஸ்ல பார்க்குறாங்க. சோ தேவனுக்கு தெரியும். யாரு அவங்களுக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணனும்ட்டு. தேவன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்குறார். தேவன் ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பார். அந்த சாய்ஸ்க்கு நம்ம கையில இருக்குது. தேவன் நமக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் குடுக்குறாரு. அந்த சாய்ஸ் சரி நம்ம எடுத்துக்கிறோம் போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணக்கூடாது நம்ம எடுத்து போட்டு பண்ணோம்னா, அதுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் ரொம்ப டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடக்கூடாது. அதான் சொல்றார் சோம்பேறியே! உன்னோட டைம வேஸ்ட் பண்றவங்களுக்கு அந்த எறும்பு பார்த்து என்ன பண்ணு? அதுக்கு பாடத்தை கத்துக்கோன்றார். அந்த ஞானத்தை நீ கத்துக்கோன்ட்டு என்ன பண்றாரு? அங்க சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த விஷயத்த அந்த ஆன்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவல் லெசனா எடுக்கிறதுன்னு என்ன பண்ணலாம்? நம்ம பார்க்கலாம். சோ முதல்ல அங்க பார்க்கும்போது அந்த வொர்க்கர் ஆன்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லீங்களா? அந்த வொர்க்கர் ஆன்ஸ் இல்லீங்களா? ஓகே. அந்த வொர்க்கர் ஆன்ஸ் பார்க்கும்போது, அந்த வொர்க்கர் ஆன்ஸ்ல வந்து 3 விதமான ஒரு வேலைய நம்ம என்ன பண்ண முடியும்? பிரிக்கலாம். இல்லீங்களா? சோ முதலாவது பார்க்கும்போது, சில வொர்க்கர் ஆன்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த காலனியே நெஸ்ட் கிட்ட இருந்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த குயினையும் அதுக்கு அந்த சின்ன குழந்தைங்கள என்ன பண்ணுங்களாம் இது? பார்த்துக்கோங்களாம். காலனிய பார்த்துக்கோங்களாம். அதோட வேலை அதுதான். இல்லீங்களா? ஒரு ஆன்ட் ஒரு விதமான வொர்க் ஆன்ட். இன்னொரு விதமான வொர்க் ஆன்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீங்களா? சோ ம். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ன் இது வந்து அந்த ஒரு காலனிய வந்து டிக் பண்ணிட்டு என்ன பண்ணும்? நெஸ்ட் மெயின்டெயின் பண்ணும் அத. சில வந்து குயின வந்து அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுங்களாம்? பார்த்துக்கோ. அதுங்களா பார்த்துக்கும். இன்னும் வந்து அந்த காலனிய வந்து பில்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்களாம்? அது மெயின்டெயின் பண்ணும் அப்படின்ட்டு பார்க்கிறோம். இன்னொரு டைப் ஆஃப் வொர்க்கர் ஆன்ட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி வென்ச்சர்ட் அவுட் டூ ஃபைண்ட் ஃபுட். சோ நீ போயிட்டு என்ன பண்ணிப்போ? வெளிய போயிட்டு ஆறுங்கள என்ன பண்ணு? சாப்பாடெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு காலனிக்கு எடுத்துன்னு வரணும். அப்படின்ட்டு என்ன பண்றோம்னா, இங்க நம்ப பார்க்குறோங்க. பாருங்க டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வொர்க்கர் ஆண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்க குடுக்குறதாக நம்ம பார்க்குறோங்க. இல்லீங்களா? சோ இப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும்போது, இல்லீங்களா? சோ இத வந்து இப்ப நம்பவோட விஷயத்துக்கு இல்லையா? ஸ்பிரிச்சுவலா வந்து இத எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லீங்களா? சோ அதுதான் அங்க சொல்றாங்க பாருங்க. சோ லைக் த ஆண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இது இட் வில் ஸ்டே இன் த நெஸ்ட் அண்ட் கேர் ஃபார் த குயின். இல்லீங்களா? சோ இது நெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இல்லீங்களா? நம்மளுக்கு எதுன்னு குறிக்குதுன்னா, எக்லீஷாவ குறிக்குதுங்க. நம்ம எக்லீஷாவ அது குறிக்குது. வி ஹேவ் டு ட்ரெயின் த சில்ட்ரன் ஆஃப் த எக்லீஷா இன் த பிரின்சிபல் ஆஃப் காட். கிளாஸஸ், யூத் கிளாஸஸ், செமினார்ஸ் இதெல்லாம் வந்து இல்லீங்களா? எப்படி அந்த வொர்க்கர் ஆண்ட் வந்து அந்த குயின் அந்த ஒரு நெஸ்ட்ட வந்து கவனிச்சுக்கின்னு அந்த குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்துக்குதோ, அதே போல நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எக்லீசியாஸ்ல குழந்தைங்கள தேவன்ல வளர்க்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்லீஷாவ வளர்க்கிறது, குழந்தைங்கள வந்து வளர்க்கிறது வந்து என்ன ஆகுதான்? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குதாகன்ற விஷயத்த என்ன பண்றோங்க? நம்போ பார்க்கிறோம். இல்லீங்களா? சோ இது ஸ்டடி பண்றது, தேவனோட வார்த்தை என்ன பண்ண டிஸ்கஷன்ஸ் பண்றது, ஸ்டடி பண்றது, தேவன பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறது, அவரோட சித்தத்த நிறைவேத்துற விஷயத்த அநேக விஷயத்த என்ன பண்றோம்? நம்போ பார்க்கிறோங்க. சோ அது முதலாவது ஒரு வேலை. நெக்ஸ்ட் வேலை என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இல்லீங்களா? என்ன பண்ணுங்களாம்? அந்த நெஸ்ட்ட மெயின்டெயின் பண்ணுது. இல்லீங்களா? சோ அதே போல தான் நம்ம கூட என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பவோட நெஸ்ட் எப்படி பண்றோம்னா, ஒரே சத்தியத்துல, ஒரே ஒரு விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணுங்களாம்? நம்மளும் நம்மளோட எக்லீஷாவ நம்ப பாதுகாப்பு நடத்தின்னு போணும். வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனம். எபிஷியன்ஸ் 4:15, 16. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு
தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவளாய் இருக்கிறபடியாக ம் அப்படி செய்தார். ம் அவராலே சரீரம் முழுவதும் ம் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களிலும் ம் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ம் ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறதுக்கு ஏதுவாக ம். சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த வசனம் எவ்வளவு ஃபைனா கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இப்படி நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒரு சபையை நம்ம வளர்ச்சி பண்றான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குதுங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க்கர் அண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம்னா போயிட்டு என்ன பண்ணுது போயிட்டு காலனிக்கு எடுத்து ஃபுட் எல்லாம் தேடிக்கின்னு ஆரத்தை தேடிக்கின்னு காலனிக்கு எடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபுட்டுன்னு சொல்லும் போது எதுங்க ஃபுட்டு? தேவனோட வார்த்தை, ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இல்லைங்களா? ஸோ நம்ம கூட என்ன பார்த்தீங்கன்னா we also should start searching the scriptures for spiritual nourishment. நம்ம புதுசு வளருதே அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் தான். மனுஷனம் இல்லைங்களா என்ன சொல்றாங்க? 34 மட்டும் தேவனோட வார்த்தையினால என்ன பண்றாங்களா? சொல்லும் போது நம்மளோட புது சுஷி வளருதே அங்க தாங்க ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் என்ன பண்ணோம் இருக்கணும், which benefit ourselves and our brethren when shared with the ecclesia and study, comments, testimony and encouragements. சரிங்களா? இப்ப தேவன் என்ன பண்றாரு? அந்த வசனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கார். நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி பண்ணிறதுக்காக, நம்மளுக்கு இருக்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுறதுக்காக, நம்ம கொடுத்துக்கிற சமயத்தை நம்ம வீணாக இது பண்ணாம அது தேவனோட காரியத்துக்கு இதுதான் டைம், இதுதான் இப்பதான் டே, இதுதான் டைம் நம்ம வேலை பண்ணி முடிக்கிறதுக்காக இப்பதான் தேவன் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த கூட என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா அது போய் தன் ஆரத்தை தேடி காலனிக்கு எடுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் விஷயம் இல்லைங்களா? நம்மளோட வளர்ச்சிக்காக, நம்மளோட காலனி வளர்ச்சிக்காக இந்த விஷயத்த என்ன பண்றாங்க அங்க காமிக்கிறதாக நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் கூட இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம இந்த ஒரு வெறும்புல நம்ம என்ன கத்துறோம் அது வாசலாம் பாருங்க சிஸ்டர். 1 Corinthians 14:26, 1 கொரிந்தியர் 14:26. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது ம் உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ம் ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ம் ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ம் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ம் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். ம் சகோதரரே, இது என்ன? ம் சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ம் செய்யப்பட கடவுது. சகலம் எனக்கு தான் செஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த பக்தி விருத்திக்காகத்தான், அந்த ஒரு எக்லிஷ் அந்த சபை வளர்ச்சிக்காக, நம்ம பக்தி விருத்திக்காக, நம்மளோட பர்சனல் வளர்ச்சிக்காக, அந்த கிறிஸ்துவின் சாயலில் நம்ம வளர்றதுக்காக இந்த விஷயத்த என்ன பண்றாருன்னா இங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம். சோ அதுக்கு இருக்கிற நம்ம தேவனோட வார்த்தை. சோ எப்படி அந்த ஒரு எறும்பு போயிட்டு எல்லாம் ஆகாரத்தை தேடிக்கின்னு காலனிக்கு எடுத்துன்னு வருதோ அதே போல நம்மளோட ஆவிக்குரிய ஆகாரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்ற விஷயத்த என்ன பண்றோம் நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த எறும்புல கூட ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்து கூட வேலை கத்துக்கோங்களாம். அதான் என்ன சொல்றாங்கன்னா லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர் இல்லைங்களா? நம்மளுக்குள்ள கூட ஒருத்தர் பார்த்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட கத்துக்கிறோம். அது நல்லதாக இருக்கட்டும் கேட்டதையும் இருக்கட்டும் இல்லைங்களா? ஒருத்தரை பார்த்து நல்லது பண்றது நல்லதையும் கத்துக்கிறோம், அவங்க கெட்டது பண்றது கெட்டது கூட என்ன பண்றோம் நம்ம கத்துக்கிறோம் இல்லைங்களா? சோ அதே போலதான் பாத்தீங்கன்னா எறும்புங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அது சில பல விஷயங்களை அது கத்துக்கோன்ற விஷயத்தை நம்ம பாக்குறோம். சோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு இங்கிலீஷ்ல டாண்டம் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு டாண்டம் ரன்னிங். சோ இது டாண்டம் ரன்னிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எறும்பை பார்த்து இன்னொரு எறும்பு என்ன பண்றதான் ஃபாலோ பண்ணி கத்துக்கிறது இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த அங்க கத்துக்குது. சோ என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எறும்புங்க போய் என்ன பண்ண பாத்தீங்கன்னா போய் ஆரத்தை தேடின்னு வரும் பாத்தீங்களா? எல்லா எறும்பும் ஒரே பக்கம் என்ன பண்ணாது போகுது, ஒரு எறும்பு ஒரு இடத்துல போய் என்ன பண்ணும், எதனா ஃபுட்டு கடிக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணும் அது தேடின்னு போவோம். ஃபுட் இங்க இருக்குது அப்படின்ட்டு ஒரு அந்த ஒரு சோர்ஸ் கிடைச்ச உடனே அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது காலனிக்கு ரிட்டர்ன் எப்படி வரும் பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்ல ரிட்டர்ன் வரவங்க சோர்ஸ் ஃபைண்ட், அந்த ஃபுட் சோர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு இட் வில் நேவிகேட் டு தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் பாத் பேக் டு தி காலனின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ அது ரொம்ப ஷார்ட் கட் கண்டுபிடிச்சிட்டு அது வரும்போது கூட என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுங்களா பாருங்க, a sense of direction and smell, ஒரு சென்ஸ் ஒரு என்ன பண்ண ஒரு கெமிக்கல் ட்ரையல் என்ன பண்ணிருங்க அது விட்டுட்டு வராங்களாம். இப்போ யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் போவாங்க தெரியுமா, ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் பாத்துருக்கீங்களா? ஃபாரஸ்ட்ல இந்த காடெல்லாம் ட்ரெக்கிங் போறாங்க தெரியுமா? சோ இவர் சில பேர் என்ன பண்ண பாத்தீங்கன்னா சோ வந்து அவங்க நடக்கிற வழியில வந்து என்ன பண்ணாங்க அங்க வந்து ஒரு மார்க் தான் போட்டுட்டு போயினே இருக்காங்க, மார்க் இல்ல துணி கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க
திரும்பி வரும்போது என்ன பண்ணுவாங்க? Is அந்த மார்க் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்க, இதெல்லாம் வந்து எதுல பார்த்து தான் கத்துக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதே போல தான் இதுக்கு டேண்டம் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இல்லைங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னா எறும்பு அந்த ஃபுட் சோர்ஸை போய் பார்த்துட்டு அது வரும்போது ஒரு என்ன பண்ணணும், ஒரு கெமிக்கல் ட்ரேல வந்து என்ன பண்ணும், அதை அப்படியே விட்டுட்டு வராம அப்படியே ஒரு ஸ்மெல் மூலமா அப்படி விட்டுட்டு வந்து காலனிக்கு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்களா, புட்டிங் இருக்குதுன்ட்டு காலனியில் இருக்கிற எறும்பு என்ன பண்ணுவோம், அது அது கூன் போவாங்களாம் இல்லைங்க. அந்த ஃபுட் சோர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், அது கூன் போவோம். ஸோ ஃபுட்டு போயிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கெமிக்கல் ட்ரேல ஃபாலோ பண்ணின்னு காலனிக்கு வருவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த எறும்பெல்லாம் அந்த சோறுலாம் அப்படியே லைனா போகும்போது நீங்க சென்டர் சும்மா இப்படி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆயிடுது, ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்படியே நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்க ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் கெமிக்கல் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஒரு கெமிக்கலை விட்டு அந்த ட்ரையல் என்ன பண்ணணும், அது அந்த ஸ்மெல் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே ஸ்மெல் பண்ணினே ஃபாலோ பண்ணி போகலாம் அந்த எறும்பு. எப்போ அந்த கெமிக்கல் எதனா ஒன்று செட்டில் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சோ அதுவும் ஆயிடுச்சுங்களா, அதுவும் அதை டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அதே போல தான் இப்போ நம்மளுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் சொல்லிங்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பின்தொடர் போகும்போது ரொம்ப உஷாரா ஒருத்தர் குழியில விழுந்தா நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு ஏன்னாவே குழியில தான் விடணுன்ற விஷயத்த கூட என்ன பண்றாரு இல்லைங்களா, ரொம்ப உஷாரா இருக்கணுன்ற விஷயத்துக்கு என்ன பண்றோம் நம்ம பாக்குறோம். ஸோ இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேண்டம் ரன்னிங் பத்தி இந்த டேண்டம் ரன்னிங் பத்தி இன்னொரு விஷயம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா மென்டர் ஆண்ட் கூட ஒன்றுக்குதுங்களா இதுலயே மென்டர் ஆண்ட். இங்கிலீஷ்ல மென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வந்து எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸஸ்லாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து புதுசாக யாரோ வேலை சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா ஆடி வேலையில் இருக்கிற என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு வேலையை கற்று கொடுத்துட்டு அவர் வழி நடத்தின்னு வருவாருங்களா. அந்த வேலையை எப்படி பண்ணணும்ட்டு மானிட்டர் பண்ணி என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் மென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல ஆண்ட் கூட மென்டர் ஆண்ட்னு ஒன்று இருக்குதுங்களா. இந்த மென்டர் ஆண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நாலேஜ், ஃபுட் சோர்ஸ் நாலேஜ் இருக்கும் போது இது என்ன பண்ணு பார்த்தீங்களா பின்னால வரும்போது ஒருத்தரையா அப்படியே லீட் பண்ணி போவாங்களாம். அந்த ஃபுட் எங்க இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுங்களாம் லீட் பண்ணின்னு அது போகும்போது இது ரொம்ப ஸ்பீடா போகும்போது பின்னால பார்த்துக்கினே வரவங்களா, வந்துக்கிறாங்களா என்ன பண்ணுவாங்களாம் அது பார்க்கணும். எப்போ ரொம்ப தூரம் தக்குறாங்கன்னு சொல்லும் போது இந்த ஆண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே நின்றோமா அவங்க வர்றதுக்கே வெயிட் பண்ணுமா. வெயிட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி என்ன பண்ணுமா அது கண்டினியூ பண்ணுவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கூட ஒருத்தருக்கு நம்ம சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது சத்திய கற்றுக் கொடுத்து முடிச்சுட்டு அங்கே இல்லைங்கோ அவங்கள கூட என்ன பண்ணுமா நம்ம ஃபாலோ பண்ணோம், மானிட்டர் பண்ணோம். அவங்க ஸ்பிரிச்சுவலா வளர்றாங்களா, இன்னைக்கு எக்லிஷா வரலையா, ஏன் வரல, என்ன ஆச்சு இல்லைங்களா, நம்ம அவங்கள நம்ம மானிட்டர் பண்ணணும், கவனிக்கணும். அவங்களையும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்கள வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹெல்ப் பண்ணோங்க. வெறும் செல்ஃபிஷா வர நம்ம மாத்தா வளர்ந்தா போதும்ட்டு இல்ல, நம்ம கூட என்ன பண்ண வேறவங்கள அவங்க கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்காக நம்ம கூட நம்ம ஹெல்ப் பண்ணோன்றாங்க. அதுக்கு தான் மென்டர் ஆண்ட் என்ன பண்றாங்க அங்க சொல்றாங்க. இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யார் தெரியுங்களா, அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ்தலன் பவுல் யாரை மென்டர் பண்றாருங்க, யாரை மென்டர் பண்றாரு, திமோத்தி பத்தி படிச்சீங்கன்னா ரொம்ப ஒரு யங் யூத், அவர் ஒரு ரொம்ப யங்ஸ்டர், அவரு பாத்தீங்கன்னா யூத் திமோத்தி. ஸோ அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா நம்ம இங்க என்ன விஷயம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா திமோத்தியோட ஃபேமிலில என்னாச்சு ரொம்ப ரொம்ப ஒரு இது இருந்துச்சு. அவங்க பத்தி எல்லாம் தெரியும், அவங்க கூட என்ன பண்ணிருக்காரு, அவங்க வீட்டுக்கெல்லாம் அவரு போறதாங்க நம்ம பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் அவரு திமோத்திட்ட என்ன பண்ணாருன்னா அவரு இருக்கும்போது இல்லைங்களா. ஸோ வேணா வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஒரு பத்தி வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 திமோத்தி 1:5 அந்த விசுவாசம் முந்தி உடன்படிக்கையாகிய உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ள உள்ளம் உன் தாயாகிய ஐனியாக்களுக்கும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். சோ இங்க வந்து என்ன பண்றாருன்னா திமோத்தியோட ஒரு தாயாரையும் அவர் பாட்டி ஏற்படுறது என்ன பண்றாருங்க பேசுறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபேமிலியெல்லாம் நினைச்சு இருக்கு, ரொம்ப ஃபேமிலியர், அவருக்கு ஃபேமிலி பத்திலாம் தெரியும். ஸோ திமோத்தி கூட என்ன அழைக்கிறாருன்னா மை சன் இன் ஃபேத் அப்படின்னு கூப்பிடுறாரு. அது வந்து பார்க்கும்போது 1 திமோத்தி 1:2 நம்ம படிக்கிறோம், வாசிக்கலாமா சிஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மை சன் இன் ஃபேத் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அப்போஸ்தலன் பவுல் வந்து திமோத்தியை ஒரு மகனாக என்ன பண்ணாரு, ஒரு மகனாக பார்த்துட்டு மென்டர் பண்றாருங்க. அவர் ரெடி ட்ரெயின் பண்றாரு. ஸ்பிரிச்சுவல் இதுக்கு என்ன பண்றாருன்னா அவரு ரெடி பண்றதாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் பால் என்ன பண்றாருன்னா அந்த திமோத்தி என்கரேஜ் பண்றாரு. அவர் ஒரு சிறு வயதன் ஒரு யூத்தா இருந்தா கூட அவர் என்ன பண்றாருங்க அந்த கிரைஸ்ட்ல கேரக்டர்ல எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன பண்றாரு, அவர் அங்க
ரெடி பண்றதாக நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. உன் இளமையை குறித்து ம். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு பாத்தீங்களா என்ன சொல்றாரு? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு படிக்கு நீ வார்த்தையிலும் ஆ. நடத்தையிலும் ஆ. அன்பிலும் ஆ. ஆவியிலும் ஆ. விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. பாத்தீங்களா? சரிங்களா? சோ பார்க்கும்போது நீ ரொம்ப வயசானவங்க எல்லாம் பாக்குறது இல்லங்க. நீ வயசானவனா இரு, எந்த ஹைஜீனா இரு, ஒரு யூத் இருந்தா கூட நீ வந்து என்ன ஆக்கணும்? ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கணும் எல்லாருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கணும் எல்லாருக்கும். நீங்க உன்னை பார்த்து அவங்க என்ன பண்ணுங்களாம்? கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போஸ்தலர் பவுல் இங்க பியூட்டிஃபுல்லா என்ன பண்றாரு? அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அங்க சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். நீ சிறு வயதா இருந்தா கூட அது உன்னை என்ன பண்ணக்கூடாது? உன்னோட வயசு, உன்னோட யூத் வந்து அசட்டை பண்ணாத படிக்கு உன்னோட பேச்சு உன்னோட பேச்சு, வார்த்தை, உன் நடவடிக்கை வந்து என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கணும்னு என்ன பண்றாரு? அங்க சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். இல்லீங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுக்குறாரு தீமோத்திக்கு. ஒரு யூத், ஒரு யங்ஸ்டர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு ம். விசுவாசத்தினால் விளக்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் ம். தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனிக்காதபடிக்கு ஆ. சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக பாத்தீங்களா? என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு பாருங்க அவருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு எக்லிஷால வந்து இப்படிலாம் ஆவாத படிக்கு நீ என்ன பண்ணணும்? நீ வந்து ஒரு எச்சரிக்கையா மானிட்டர் பண்ணது ஆவாத படிக்கு நீ கட்டளை என்ன பண்ணணும்? அங்க கொடுக்கணும்ன்ற. நெக்ஸ்ட் ஆடி வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வருமளவும் ஆ. வாசிக்கிறதிலையும் ம். புத்தி சொல்லுகிறதிலையும் ம். உபதேசிக்கிறதிலையும் ஜாக்கிரதையாயிரு. பாத்தீங்களா? ஒரு யங்ஸ்டருக்கு சொல்றாரு. எப்படி மென்டர் பண்றாரு பாருங்க அப்போஸ்தலர் பவுல். எப்படி அவரை வந்து மென்டர் பண்ணினவரை ஸ்பிரிச்சுவல் எப்படின்னா நீ வரணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவர் எப்படி வளர்த்துக்குன்னு எடுத்துன்னு வர்றாருன்ற விஷயத்த கூட என்ன பண்றோம்? இங்க பாக்குறோம். So he left him in Ephesus to aid the brethren there. எபேசஸ் சபையில விட்டுட்டு வந்துடுறாரு தீமோத்தி, ஒரு யங்ஸ்டர். நீ இதெல்லாம் வந்து என்ன பண்ணு? பார்த்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான வழியில் நடத்துன்றாரு. எப்படிங்க நினைச்சு பாருங்க என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. அங்க வந்து அவரோட வயசான பெரியவங்களாம் என்ன இருக்குவாங்க. இருந்தாலும் இவர் வந்து என்ன பண்றாருன்னா இவருக்கு அந்த நீ ஒரு வயசுல கம்மி இருந்தா கூட நீ தேவனோட வார்த்தை, தேவனோட காரியத்தை செய்யறதுக்கு நீ என்ன பண்ணாத? வெட்கப்படாதன்றார். உன்னோட காரியத்தை நீ செஞ்சுன்னு போன்று என்ன பண்றாரு? அங்க சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ மென்டர் ஆண்ட் சொல்லும் போது ரொம்ப ஆப்டர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல். அது எப்படி அவங்கள வந்து அந்த ஒரு மகன் அங்க எடுத்து எப்படி அவர் வழி நடத்தின்னு வராருன்றது ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றாங்க அங்க காமிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது முக்கியமாக நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இதெல்லாம் வந்து ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ற விஷயம் இருக்கணும். இல்லைங்களா? ஒற்றுமைன்ற விஷயம் என்ன இருக்கணும்? நம்மளுக்குள்ள இருக்கணும். இல்லைங்களா? இதெல்லாம் இல்லாம என்ன பண்ண முடியாது? இதெல்லாம் செய்ய முடியாது. செல்ஃப்லெஸ் கேரக்டர் நம்மளுக்குள்ள வளரணும். இல்ல எப்பவுமே தான் நான் அந்த செல்ஃபிஷ் விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. செல்ஃப்லெஸ்ன்ற கேரக்டர் நம்மளுக்குள்ள வளரணும். அப்ப எவ்வளவு அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு சொல்றாருங்க, ரோமர்ஸ்ல கூட சொல்றாரு இல்லையா? உன்னை போல பிறரை என்ன பண்ணு நீ எப்பவுமே மேன்மையாக யோசி. நாட் மீ, இட்ஸ் யூ. இல்லைங்களா? அந்த விஷயத்த அங்க சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்றாருங்க. இவங்கள அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ள வளரணும். இது வந்து மென்டர் ஆண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீவர் ஆண்ட். பிரதர் சொன்னார் எக்ஸாம்பிள் வீவர் ஆண்ட். இந்த வீவர் ஆண்ட் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு? பார்த்துருக்கீங்க தானே? இதுக்கு தான் வீவர் ஆண்ட்னு பேர். இந்த ஆண்ட் பேருக்கு வீவர் ஆண்ட். ஸோ இது வந்து காலனி எங்க பில்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மரத்தின் இலைங்களை தான் என்ன பண்ணும்? இதோட காலனி அது பில்ட் பண்ணும் இல்லையா? இந்த வீவர் ஆண்ட். ஸோ இந்த வீவர் ஆண்ட்ல நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த வீவர் ஆண்ட்ல என்ன விஷயம் இதுல கிராஸ் பண்ணலாம்? இந்த விஷயத்துல இந்த வேண்டை பார்த்துட்டு ரொம்ப யூனிட்டி ஆகுது, ஒண்ணுக்கு ஒண்ணு டீமா இருக்குது. இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் பாத்தீங்களா? இங்க இங்க சப்போர்ட்டிங் சிஸ்டம் பாருங்க எப்படி இருக்குது. அப்படின்னா எவ்வளவு ஒரு ஒற்றுமையா ஒன்று கொண்டு என்ன பண்ணுங்க அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படி ஒற்றுமையா தன்னோட வேலைங்களை அது செஞ்சு முடிக்கிறதா. ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியாக பாத்தீங்கன்னா எல்லா ஆண்டதோட ஒரே கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலனி அங்க என்ன பண்ணுங்க? கட்டி முடிக்கணும். ஒரே கோல் இல்லையா? இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு என்ன பண்ணல இல்லைங்க. எல்லாம் ஒரே மாதிரி என்ன பண்ணுங்களா? அந்த ஆண்டுங்க
அது யோசிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த வீவர் ஆண்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த லீவ்ஸ் ட்ரீலெஸ் அதோட நெஸ்ட் என்ன பண்ணும், அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இந்த வீவர் ஆண்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, the weaver worker ants pull together several leaves to enclose a space for a nest. just imagine பண்ணி பாருங்க, அந்த இலை சைஸ் என்ன, அந்த எறும்பு சைஸ் என்ன, ஒரு எறும்புனால பண்ண முடியுமா? இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன பண்றேன், எங்கெல்லாம் சத்தியம்லாம் தெரியும் எனக்கு, என்ன ஓட்டத்தை நானே ஒண்டியா என்ன பண்ணி முடிச்சிடுவேன், ஓடி முடிச்சிடறேன். ஆகுமா? அது ஆவே ஆவாது இல்லைங்களா? ஒரு எறும்புனால அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதான் சாலமன் சொல்றாரு, எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ன்றாரு இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது அந்த ஒரு வீவர் ஆண்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, பல ஹேண்ட்ஸுங்க சேர்ந்து அந்த இலையை வந்து என்ன பண்ணுங்களா, கிட்ட எடுத்துட்டு வந்து இன்னொரு ஆண்ட்டுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த ஒரு லார்வா இல்லைங்களா, அந்த க்ளூ லைக் லார்வா என்ன பண்ணும் பார்த்தீங்களா, அது போட்டு அந்த ஒரு இது என்ன பண்ணுங்களா, அந்த இலைய ஒட்டி வைக்கும். நம்மளுக்கு ஈஸி அது பார்க்கறதுக்கு, அது இவ்வளோன்னு தான் இருக்குது, சின்னது. அது எவ்வளோ கஷ்டம், அந்த ஒரு இலையை வந்து எடுத்து கட்டணும்னா அது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ தே பில்ட் பிரிட்ஜ் யூசிங் தேர் இண்டிவிஜுவல் ஆண்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிரிட்ஜ். இதுதான் பிரிட்ஜ். எப்படி பில்ட் பண்ண பாருங்க அது. ஸோ எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கணும் அதை பத்தி. அந்த பிரிட்ஜ் மாதிரி என்ன பண்ணுங்களா, அது பில்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு அக்கம்ப்ளிஷ். எதை பண்ணணும், அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுங்களா, அது பில்ட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ரெண்டு இலையும் புல் பண்ணிட்டு டுகெதர் புல் பண்ணிட்டு other worker and use silk making larva to glue the leaves together. அந்த கம்மு மாதிரி அது போட்டு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, அது இல்லைன்னா அதுக்கு சர்டன் என்ன பண்ணுங்க, தேவன் அந்த இது கூட கொடுத்துருக்காரு, அந்த க்ளூ மாதிரி கொடுத்து என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, அது ரெண்டு இலைய அது ஒட்ட வைக்கும்னு பாக்குறாங்க. ஸோ ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலனி அது என்ன பண்ணும், அது பில்ட் பண்ணும். நம்ம பார்த்துக்கிறோம், இந்த யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த பேனியன் ட்ரீல ரொம்ப இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப அழகா அது என்ன பண்ணும், அது பண்ணும். ஸோ லைக் த ஹேண்ட், நம்ம கூட எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டியா ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கு ஒரே கோல், தேவனோட சித்தத்தை செஞ்சு முடிக்கிறது. நம்மளுக்கு எதுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரோ அதுக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்காக தேவன் என்ன பண்ணிக்கிறார், நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. நம்ம ஒரே கோலா தான் இருக்கணும். நம்ம ஃபோக்கஸ் இங்கே விட்டு வேற எங்கேயும் ஃபோக்கஸ் போகக்கூடாதுங்க. நம்ம ஃபோக்கஸ் எங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வேறவங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கிறது, வேறவங்க மேல என்ன பண்றது, அவங்க அப்படி இவங்க அப்படி என்ன பண்றோம், நம்ம டைம் அதுக்கு தான் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ண முடியல, டைம் கொடுத்துல. அதுதான் ஜீசஸ் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன் கண்ணுல இருக்கிற தூசியை எடுத்து போடு, மத்த கண்ணுக்குள்ள தூசி எடுத்து போறதுக்கு அது உண்மை இல்லை. உன் கண்ணுக்குள்ள தூசி என்ன பண்ணு. ஸோ நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க, சரி பண்ணி நம்ம ரெடி ஆகணும்ன்ற விஷயத்த கூட என்ன பண்றோம் இங்க பாக்குறோம். ஸோ பிராக்டிஸ் செல்ஃப்லெஸ் இன் தி எக்லீசியா இல்லையா, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, செல்ஃபிஷ்னஸ் நம்மளுக்குள்ள இருக்காத படிக்கு, அந்த ஒரு எல்லாருமே என்னோட மத்தவங்க என்ன பண்ணுமா மேட்மையாக நம்ம நினைக்கிற விஷயத்தை கூட என்ன பண்றாரு அங்க நம்ம பார்க்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாத்தீங்களா? சோ பார்க்கும்போது இந்த வேர்ட் அங்க ஹைலைட் பண்ணிக்கிற வேர்ட் பாத்தீங்கன்னா யூனிட்டின்னு சொல்லும் போது, இந்த கிரீக் வேர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒன்னஸ் சொல்லுது. இந்த ஒன்னஸ் நம்மளுக்குள்ள வரணும்னா நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 விஷயம் ஹைலைட் பண்ணி பாத்தீங்களா, நம்ம தாழ்ந்த ஒரு குணம் நம்மளுக்குள்ள வளர்த்துக்கணும், நம்மளுக்குள்ள மீக்னஸ் இருக்கணும், அந்த நீடிய பொறுமை இருக்கணும், அன்புக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நம்மளுக்குள்ள அந்த ஒன்னஸ் வரவங்க. இதெல்லாம் நம்ம இல்லைன்னா அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒன்னஸ் வர்றதுக்கு கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா, அந்த 4 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக இங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த அன்கண்டிஷனல் யூனிட்டி நம்மளுக்குள்ள வளரணும் இல்லையா? அந்த ஒரு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் வந்து அந்த ஒரே கோல், நம்மளோட ஒரே கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இதுக்குள்ள நம்மளுக்கு தான் வளரணும் தவிர, நம்ம வேற ஒரு டைவர்ஷனை எப்பவுமே எடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தை கூட என்ன பண்றோம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பத்தி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஜீசஸ் 17ஆம் அதிகாரத்தில், யோவான் எழுதிய 17ஆம் அதிகாரத்தில், அன்று நம்மலாம் ஒரு யூனிட்டி ஆக்குறோம்ட்டு நானும் பிதா எப்படி இருக்கிறோமோ அதே போல அவர் அப்போஸ்தலர் கூட என்ன பண்றாரு, ப்ரே பண்றாங்க. நம்ம கூட என்ன இருக்கணும், அந்த ஒருவமாக நம்ம இருக்கணும்ன்ற என்ன பண்றோம்னா ஜீசஸ் அங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது கடைசியாக நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த ஆண்ட் பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த காலனிக்கு அந்த ரிலேஷன்ஷிப் போது என்ன ஒரு பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாருன்னா, இதுல என்ன ஒரு கிறிஸ்டியன் ரோல் நம்மளுக்கு இருக்குது எக்லிஷாலன்ற விஷயத்தை கூட என்ன பண்றாரு அங்க காமிக்கிறாருங்க இல்லைங்களா. ஒரு எக்லிஷன் போது நம்ம ஒருத்தர் தான் என்ன இருக்குது ரோல் இருக்குதுன்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா, இந்த எறும்பை பார்த்து நம்ம கத்துக்கணும்ன்றார். சோ அவங்க பண்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்படியே இருக்கலாம்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும், சோம்பேறியா இருக்க முடியாது. அத்த சாலமன் எடுக்கும் போதே என்ன பண்றாருன்னா இல்லைங்களா, எடுக்கும் போதே அவரு சோம்பேறியன்னு தான் அட்ரஸ் பண்றாரு. யார் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பாடத்தை என்னன்ட்டு என்ன பண்றாருன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாங்க எடுத்து காமிக்கிறதாக நம்ம பாக்குறோங்க இல்லைங்களா. சோ இந்த ஒரு சின்ன ஸ்பீஷிஸ்ல கூட தேவன் என்ன மாதிரி ஒரு ஞானத்தை வச்சிருக்கிறாரு நம்ம பாக்குறோம். சோ அந்த டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ்ல அது எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்மளுக்கு எது உபயோகம் ஆகும்னு தான் சாலமன் சும்மா சொன்னாரு. அந்த ஒரு எருமை பார்த்து என்ன பண்ண நீ பாடத்தை கத்துக்கோன்றார். சோ அந்த எண்பத்து இடத்துல அநேக பாடத்தை தேவன் என்ன பண்றாரு நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்ததாக என்ன பண்றோம் நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு பாடம் நம்ம இப்படியே கேட்டு விட்டு விடாத படிக்க அந்த ஒரு எறும்புல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ நம்ம எப்படி நம்மளோட ஒர்க், நம்மளோட எக்லிஷா, நம்மளோட தேவ காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல நம்ம எப்படி அதை உபயோகம் பண்ணி இப்பதாங்க டைம், இதுதான் டே, இப்பதான் செஞ்சு முடிக்கணும், திரும்பி இன்னொரு சான்ஸ்னா என்ன பண்ண முடியாது, இருக்காது. இதுதான் டே, இப்பவே என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதாக தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.